ஹாய், இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் வந்து நான் வந்து இட்லி பொடி இடிக்க போகிறேன். அதாவது எங்கள் வில்லேஜுப்பா கும்பகோணம் பக்கம் நாங்கள் இப்படி தான், எங்கள் அம்மா பாட்டி எல்லாம் இப்படி தான் ரெடி பண்ணுவாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் நானும் வந்துட்டுருக்கேன். ஆனால் இது வந்து செம்ம சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது ரைஸுக்கு எண்ணெயெல்லாம் போட்டு சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, அரிசி தான். அரிசியை வந்து நல்லா இந்த மாதிரி வந்து எண்ணெய்க்குன்னு எதுவும் ஆயில் விடாமல் வந்து இப்படி நல்லா பொன்னுருவலாக வறுத்து நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து இது வந்து கருப்பு உளுத்தம்பருப்பு உடைச்சது. நான் இது தாங்க சேர்த்துப்பேன். சில பேர் இந்த வெள்ளை உளுத்தம்பருப்பு, இந்த உருட்டு உளுத்தம்பருப்பு அதெல்லாம் ஆட் பண்ணிப்பாங்க. அது எனக்கு செட் ஆகாது. இதில் வந்து நம்ம எண்ணெயை ஊற்றி ஆயில் போட்டு தான் இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். ரொம்ப கொஞ்சம் செவந்து வந்த வரைக்கும் போதும், ரொம்ப கருக விட்டாதீங்க. இதில் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னாக்கா கடலைப்பருப்பையும் நம்ம வந்து ஆயில் போட்டு இதையும் கொஞ்சம் நல்ல பொன்னுருவலாக செவந்து வந்தால் போதும், ரொம்ப கருக விட்டுறாதீங்க. அடுத்து என்னென்னா இது வந்து வெள்ளை எள்ளு, சில பேர் கருப்பு எள்ளு கூட ஆட் பண்ணிப்பாங்க. நான் வந்து வெள்ளை எள்ளு தான் போடுவேன். இது கொஞ்சம் லைட்டாக அப்படியே பொன்னுருவலாக வறுத்தா போதும். இது போட்டாலே படப்படன்னு பொரிக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னா பச்சை பயிறு தான். பச்சை பயிருக்கு ஆயிலெலாம் போட வேணாம். ஆயில் போட்டால் வந்து இது வந்து வறுபடாது. பச்சை பயிரையும் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். இது வந்து 50 கிராம் மிளகாய் தான். மிளகாய்க்கு கொஞ்சம் வந்து ஆயில் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா படப்படான்னு வெடிச்சுக்கிட்டே இருக்கும். கருக விட்டுறாதீங்க. கருவேப்பிலை லாஸ்ட்டாக எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும், கருவேப்பிலை நிறைய போட்டு சாப்பிட்றது பிடிக்குன்னா எனக்கு இது போதும். வெள்ளை பூண்டு நல்லா தோலை எடுத்துட்டு சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும், ஆயிலெலாம் வேணாம். இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி அதோட நம்ம சேர்க்க வேணாம், தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நான் வந்து கல் உப்பு தான் ஆட் பண்ணிப்பேன். இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன், போதும். சில பேர் பெருங்காயம் ஆட் பண்ணிப்பாங்க. என்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்கிறது வந்து பெருங்காயத்தூள் தான் இருக்குது. அதனால் வந்து பெருங்காயத்தூள் நான் போட்டுப்பேன்ப்பா. எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து மிக்சியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, நல்லா ஆறிடுச்சு. நம்ம இப்போ இது வந்து மிக்சியில் பெரிய ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு டிப்ஸ் சொல்ல மறந்துட்டேன். வெள்ளை பூண்டை வந்து இதோட போட்டு இடிச்சிடாதீங்க. இது நல்லா நம்ம அரைச்சதுக்கு அப்புறமா தான் லாஸ்ட்டாக இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதில் லாஸ்ட்டாக ஃபைனல் டெஸ்ட்டில் தான் வெள்ளை பூண்டை ஆட் பண்ணிக்கணும். அதை பார்த்துக்கோங்க. ரெடி ஆயாச்சு. இந்த ஸ்டேஜுக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டால் போதும். இப்படியே நம்ம ஸ்டோர் பண்ண வேணாம், நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நல்லா ஆற விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு. ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சுப்பா, அவ்வளோதான். பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஸ்டோர் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இன்னும் பேலன்ஸ் இங்கே இருக்குது. இதை ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிட வேண்டியது தான். இதுதான்ப்பா என்னோடய ஸ்டைல் இட்லி பொடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. புஸ்ஸுன்னு குஸ்பு மாதிரி ஒரு இட்லி, நம்ம இடித்த பொடி. அது கூட என்ன அப்படின்னா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், பக்கத்தில் சிக்கன் கிரேவி. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.